இரண்டாம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் வாக்கு தத்தம், உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோதிரம் நாம் பார்த்து கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுல முத்திரை மோதிரம் அப்படின்னா என்னவென்றால், அரசாங்கமானது ஒரு இடத்த அல்லது லாக் பண்றப்ப பூட்டப்படும் பொழுது அதுக்கு ஒரு பூட்டு போட்டி அதை சீல் வச்சு அரசாங்கத்தினுடைய ஒரு முத்திரை என்ன பண்ணுவாங்க, அதை வைப்பாங்க. அப்படி என்றால் இது இனிமேல் இந்த வீட்டுக்காரருக்கு சொந்தமானதல்ல, அரசாங்கத்திற்கு சொந்தமானது என்பதை எல்லாருக்கும் தெரியும்படியாக இது செய்கிற ஒரு அடையாளம். இன்னும் சொல்ல போனா, அத முத்திரை மோதிரம் என்று சொன்னால் மோதிரத்தின் சொந்தக்காரருடைய பெயர் அல்லது அடையாளம் இருக்கும். அதை ஒரு களிமண்ணிலையோ அல்லது மெழுகிலையோ அமைத்தும் பொழுது அதனுடைய சீல் அதில் இருக்கும். அதிலிருந்து இந்த பொருள், அந்த முத்திரை போடப்பட்டிருக்கிற பொருள் முத்திரையை சீல் பதித்திருக்கிறவருக்கு சொந்தமானது என்பதை அடையாளப்படுத்துவதுதான் இந்த முத்திரை மோதிரத்தினுடைய அடையாளம். இப்ப இந்த கல்யாண நேரத்துல நிச்சயதார்த்தம் பண்றப்ப பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும், பொண்ணு மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுவாங்க, மாப்பிள்ளை பொண்ணுக்கு மோதிரம் போடுவாங்க. அப்படின்னு சொன்னா, நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம் என்பதை அடையாளப்படுத்துவதுதான் இந்த மோதிரத்தினுடைய அர்த்தம். இன்னைக்கு கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆண்டவர் நம்மை ஒரு மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறது போல, ஆண்டவர் நம்முடைய மணவாளனாய் இருக்கிற இயேசு மணவாட்டியாய் இருக்கிற நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மோதிரம், முத்திரை மோதிரம் என்பது 4 காரியங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஒன்று, அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிற பொழுது. உதாரணமாக, பார்வோன் ராஜா இருந்தால் அப்பொழுது அந்த தேசத்துல யோசேப்பினுடைய நல்ல காரியங்கள் தெரிந்து யோசேப்பை அந்த தேசத்திற்கு அதிகாரத்துல கொடுக்கிறப்ப பார்வோன் போட்டிருந்ததான அந்த மோதிரத்தை கழற்றி யோசேப்பினுடைய கையில போட்டு, இனி இந்த தேசத்திற்கு நீதான் அதிகாரி அப்படின்னு சொல்லி அவருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதை அடையாளப்படுத்துகிறது. 2வது, ஒருவருக்கு சொந்தமானது என்பதை அடையாளப்படுத்துவதற்காக. உதாரணத்திற்கு, நம்ம ஒரு நிலங்களை பத்திரம் செய்கிறோம், அதுல என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பேர் என்ன, முத்திரை தாள். அதுல அரசாங்கத்தினுடைய அந்த அசோக சக்கரம் போட்டதான அந்த சின்னம் இருக்கும். அடுத்தது, யார் யாருக்கு எழுதி கொடுக்கிறாங்களோ அவங்களுடைய கையொப்பமும் அதனோட சேர்ந்து அந்த நிலம் எந்த வட்டாரத்தை சார்ந்தது, எந்த கிராமத்தை சார்ந்தது என்பதற்கு உண்டான அந்த கிராமத்தினுடைய நிர்வாகி அதிகாரியுடைய கையெழுத்தும் அதுல அந்த எந்த ஊராட்சிக்கு உட்பட்டது என்றதான சீலும் அதுல இருக்கும். இது ஒருவருக்கு சொந்தமானது என்பதை அடையாளப்படுத்துவதற்கான முத்திரை.
மூன்றாவதாக ஒன்றை உறுதிப்படுத்துவதற்காக இந்த பொருள் இவருக்கு சொந்தமானதுதான் அப்படின்னு என்பதை உறுதிப்படுத்துவதற்காக. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல இயேசுவானவர் இந்த உலகத்துல தேவனுடைய குமாரனாக வந்தார் என்பதற்கு சாட்சி மூலமாகவும் அதாவது உறுதிப்படுத்தப்பட்டதை இந்த வசனமானது சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். அதாவது உறுதிப்படுத்துதல். இவர்தான் தேவனுடைய குமாரன், கிறிஸ்துதான் உலக இரட்சகர் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இயேசுவினுடைய ஞானஸ்நானம் எடுத்த பொழுது வானத்திலிருந்து புறா இறங்கி வந்து அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அதாவது வந்திருக்கிற இயேசு பிதாவினால் அனுப்பப்பட்டவர் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பரிசுத்த ஆவியாருடைய அடையாளத்தின் மூலமாக அங்கே தெரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. அடுத்ததாக ஒருவருடைய அதிகாரத்தை இது குறிக்கிறது. நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பழைய ஏற்பாடு இவைகளையெல்லாம் இப்படி செய்கிறபடியால் தாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள். இது எதை காண்பிக்குன்னு சொன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறாங்க. உதாரணத்திற்கு அரசாங்கமானது இப்ப நம்முடைய அரியலூர் மாவட்டத்திற்கு ஒரு கலெக்டர் ஆட்சி தலைவரை நியமித்திருக்கிறார்கள். இப்ப அவருக்கு சில அதிகாரம் இருக்கிறது. அவருடைய கையெழுத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதை போல இந்த இஸ்ரவேல் 12 கோத்திரத்துல ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருத்தரை கடவுள் தேர்வு செய்ய சொல்கிறார். அவர்களுக்கு அதிகாரத்தையும் கொடுக்கிறார். அவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்யணும். இப்போ ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு தலைவர் இருக்கிறது போல அவருக்கு சில அதிகாரம் இருக்கிறது. ஒரு கிராம நிர்வாக அதிகாரிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதை போல கடவுள் அதிகாரம் உடையவராய் இருப்பதற்காக இப்போதான் வச்சுக்கிறார். ஒரு தலைவர் இறந்துட்டார்னா அடுத்த தலைவரை நியமிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை போடுவாங்க. அதுதான் அதனுடைய அடையாளம். சரி, இப்பொழுது கடவுளும் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதற்கு சில அடையாளத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அடையாளம் ஒன்று, நாம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளையாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க என்னைக்கு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை அதிகாரத்தை பார்த்தா சிலருக்கு பயம் வரல. ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்தால் ஒருவனுக்கு பயம் வரும். யாருக்கு வரும்? சத்தமா சொல்லுங்களேன். பயம் சொல்ற மாதிரி இருக்கு. பிசாசுக்கு பயம் வரும். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? வியாதியஸ்தர்கள் மேல் நீங்கள் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சுகமாவார்கள். பேய் பிடிச்சவங்க மேல கைகளை வைப்பீங்க, பேய் என்ன பண்ணும்?
ஓடும், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அது உங்களை சேதப்படுத்தாது. இப்படி சில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க படித்தாலும் படிக்காவிட்டாலும் ஆண்டவராக இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால, ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பதனால உங்கள் மேல ஒரு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் கைகளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் கைகளுக்கு, உங்கள் எல்லாம் கையை பாருங்க அப்படி. உங்க கையில ஒரு அதிகாரம் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு ஞாபகப்படுத்துற, மகளே நீ படிக்கலதான், ஆனா நீ என்னுடைய பிள்ளை, உன்னுடைய கையில நான் என்னுடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யாரை ஆசீர்வதிக்கிறையோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் கரங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிற கரம், மற்றவர்களை விடுதலை செய்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிற கரம், மற்றவர்களை குணமாக்குகிற அதிகாரத்தை பெற்றிருக்கிற கரம். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுடைய கரங்களை கொண்டு தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவார். அல்லேலூயா. 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 நீங்கள் யார்? கர்த்தருடைய அதிகாரத்தை பெற்றவர்கள். நீங்க சாதாரணமானவங்க அல்ல. அல்லேலூயா. அதிகாரிகளை பார்த்து பயப்படுறாங்கல்ல, போலீஸ்காரனை பார்த்து திருடனுக்கு பயம் இருக்கும். பெரிய அதிகாரிகள் ஒரு இடத்திற்கு விசிட் பண்ற வரப்ப தவறு செய்கிற அதிகாரிகளுக்கு பயம் இருக்கும், ஐயோ நான் மாட்டி போமோன்னு சொல்லி. அல்லேலூயா. அதை போல ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து பிசாசு பயப்படுகிறான். ஐயோ ஜெபிக்கிறவங்க வந்துட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய அதிகாரம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனோடு இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய உங்கள் மேல கர்த்தருடைய அதிகாரம் இருக்கும். அல்லேலூயா. ஒன்று, தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கலெக்டர் இருக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவருடைய அதிகாரத்தை கரெக்டா துப்பியோகம் பண்ண மாட்டார். அப்படிதானே? தனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாதுல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ராஜா என்ன பண்ணானா, ஆகாப் என்ற ஒரு ராஜா, நீங்க ராஜாக்கள்ல வாசிக்கிறோம். அவருடைய மனைவி எசபேல், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆகாப்புக்கு பக்கத்து வீட்டுல ஒரு ஏழை, அவன் ஒரு திராட்சை தோட்டம் வச்சிருக்கிறான். அவன் இந்த திராட்சை தோட்டத்து மேல ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்ப இவன் ரொம்ப சோகமா இருக்கிறான். அவருடைய மனைவி எசபேல் கேட்கிறாங்க, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? எனக்கு அந்த திராட்சை தோட்டம் வேணும் அப்படின்னு சொன்னவங்க இந்த எசபேல் என்ன பண்றாங்கன்னா ஒரு லெட்டரை எழுதி அவங்க அந்த சீல் போட்டு அனுப்புறாங்க. எங்க அனுப்புறாங்க? அந்த ஊரினுடைய தலைவனுக்கு அனுப்புறாங்க. நீங்க ஒரு உபவாச நாட்கள் நியமிங்க. அந்த நாட்கள்ல அவனை அதாவது குற்றப்படுத்துவதற்காக இப்ப என்னன்னு சொன்னா, அவன் அந்த உபவாச ஜெபத்திற்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துங்க. அவன் அவமதிச்சிட்டான்னு சொன்னா அவன் ராஜாவை அவமதித்தான் என்று சொல்லி அவனை கல்லெறிந்து கொன்றுங்க. பிளான பாருங்க. இவங்களே திட்டம் போட்டு இவங்களே அந்த மனுஷனை அடிப்பதற்கு பாக்குறாங்க. அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராஜா தனக்கு இருந்த அதிகாரத்தை துர்பிரயோகம் பண்ணி தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற ஏழையினுடைய அந்த நிலத்தை அபகரித்து கொண்டார். இப்பொழுது கடவுளுடைய தீர்க்கதரிசியின் மூலமா வார்த்தை வருகிறது, நீ எந்த இடத்துல அவனை கல்லெறிஞ்சு கொன்னியோ அதே இடத்துல உன்னுடைய சரீரமும் நாய் ஒரு ரத்தத்தை நக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லிட்டார். அதே பாத்தீங்கன்னா அந்த நாபோத் மரித்த இடத்துலயே யுத்தத்துல அந்த ஆகாப் ராஜா மரித்து அவன் ரதத்திலிருந்து கீழே விழுந்த பொழுது அந்த ரத்தத்தை நாய்கள் நக்கினது. அல்லேலூயா. அதாவது அதிகாரத்தை துர்பிரயோகம் பண்ண கூடாது. அல்லேலூயா. சரி, தேவன் நமக்கு தேவ பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க ஒரு மோதிரத்தை போட்டிருக்கீங்க. என்ன மோதிரம்? தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு மோதிரம். அல்லேலூயா. இரண்டாவது, எபேசியர் 1 அதிகாரம் 13 சொல்லி இருக்கிறது.
பரிசுத்த ஆவியாகிய ஆவியினாலே நமக்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளானபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க, நான் திரும்ப வாசிக்கிறேன். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். 14ஆம் வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போ உங்களை முத்திரை போட்டாராம்? நீங்க சுவிசேஷத்தை எல்லாருக்கும் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்களே, இயேசுநாதரை குறித்து யாராவது சொல்லியிருப்பாங்க. அந்த வசனத்தை கேட்டு, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது, இப்ப நமக்கு என்ன பேரு? விசுவாசி. எதனால விசுவாசி? சத்திய வசனத்தை கேட்டு இயேசுவை விசுவாசம் வைப்பதனால் நமக்கு பேரு விசுவாசிகள். விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். சில அடையாளம்லாம் அதாவது வெளியில தெரியாது, ஆனா தேவன் நமக்கு ஆவிக்குரிய சில அடையாளத்தை போட்டிருக்கிறார். இங்க அபிஷேகம் பெற்றவர்கள் என்பதை நடந்து போகும்போது யாருக்காவது தெரியுமா? இப்ப அம்மா சாரலாம அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பரிசுத்தாவியர் இருக்கிறாரு. இப்ப ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இவங்களுக்குள்ள பரிசுத்தாவியார் முத்திரை போடப்பட்டிருக்கிறாங்கன்னு? தெரியாது. அதான் சொல்லப்படுகிறது, வாக்கு தந்தப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் முத்திரை போட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாருக்கு சொந்தமானது? எனக்கு, கடவுளுக்கு சொந்தமானவர்கள், பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள், பரலோக ராஜ்யத்திற்கு உரிமையாளர்கள் என்ற ஒரு முத்திரையை தேவன் நம்மேல் போட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க 21ஆம் வசனத்துல உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணின தேவனே, அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம மேல ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்து நம்மை முத்திரம் பண்ணியிருக்கிறார். இவர்கள் என்னுடையவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை ஞானம் எடுத்த பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் முத்திரை போடப்பட்டவர்கள். இது பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமானது, இது பூமிக்கு சொந்தமானது அல்ல. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை சாதாரணமானவங்களா இருக்கலாம், நீங்க பெரிய பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனம், வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தமக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரனா லட்சாதிபதியாய் வாழ்ந்து சாகிறதை காட்டிலும் ஒரு ஏழையாக கர்த்தருக்கு அதாவது விசுவாசியாக மதிக்கிறது மேல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் பெரிய பணக்காரனாய் இருந்து அவருடைய வாழ்க்கையில இயேசு இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லை. அதான் இயேசு சொல்கிறார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆனா நீங்க ஏழையாய் இருந்தாலும் இயேசுவின் பிள்ளையாய் இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுதான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது.
எபேசியர் 4:20 4:30 வாசிங்களா. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். அல்லேலூயா. துக்கப்படுத்துறதுன்னா என்ன? நீங்க மேல வசனம் வாசிங்க 27 பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள், திருடுகிறவன் இனி திருடாமலும் குறிச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்க தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டா உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவாராம். அல்லேலூயா. இரண்டாவது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அல்லேலூயா. ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறார். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிறவர் அதான் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்படி பேசுறப்ப உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுவார். அல்லேலூயா. அவர்தான் இன்னைக்கு நம்மை நடத்துகிறவர், நம்மை கிறிஸ்துவண்டை நடத்துகிறவர். அதனால அவரை துக்கப்படுத்தாத வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். இன்னொரு முத்திரையை தேவன் நமக்கு போட்டிருக்கிறார். வெளிப்படுத்துற விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 9:4 பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷனை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க கவனமா கேட்கணும். இப்ப எப்படி 2019 ஒரு கொரோனா என்ற வியாதி 2 வருஷம் மக்களை வேதனைப்படுத்தினதோ அதை போல இனி இந்த உலகத்திற்கு நிறைய ஆபத்துகள் வரப்போகிறது. அதுல ஒரு ஆபத்து என்னன்னு சொன்னா, 5ஆம் தூதன் எக்காலம் ஊதின பொழுது, அந்த 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினார். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாளத்தின் திறவுகள் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியன் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளியர் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. அந்த நல்லா கவனமா கேளுங்க. இப்ப கொரோனா அநேகரை சேதப்படுத்தினது போல இது எல்லாரையும், அது அநேக பாஸ்டர் இறந்து போனாங்க, விசுவாசி இறந்து போனாங்க, நிறைய பேர் இறந்து போனாங்க. ஆனா இந்த வரப்போகிற இந்த வெட்டுக்கிளியை போல இருக்குமா? அந்த வெட்டுக்கிளி அது கொட்டுனா, தேள் கொட்டுனா எப்படி வலிக்குமோ அப்படி வலிக்குமா? அதுக்கு யாரை கொட்ட வேண்டும் என்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டதா? என்ன யாரை கொட்டுமா சொன்னா, தங்கள் 4ஆம் வசனத்துல தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனிதரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அதாவது கடவுளுடைய பிள்ளைகளை அல்ல, கடவுளுடைய முத்திரை தரிக்காதிருக்கிற யாரோ நம்மளாம் தப்பிச்சிருவோம். நம்ம மேல கடவுளுடைய முத்திரை இருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த ஆவியான முத்திரை இருக்கிறது. இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறார்களோ, அறியாமல் இருக்கிறார்களோ, ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான், அவர்களை பார்த்து தான் என்ன பண்ண போய் கொட்டுமா. அது வெட்டிக்கிளி போலதான் இருக்கும். ஆனா கொட்டுனா எப்படி இருக்குமா? தேள் கொட்டுனா எப்படி இருக்கும்? எத்தனை பேர் தேள் கொட்டி பார்த்திருக்கீங்க? அல்லேலூயா. எனக்கெல்லாம் கொட்டி இருக்கு. அதான் சொல்லுவாங்க,
இன்னைக்கு 6 மணிக்கு விட்டுச்சுன்னா அடுத்த 6 மணிக்கு தான் போறீங்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்பெல்லாம் எல்லாம் கூரை வீடு தானே. எங்க வீடுலாம் பக்கத்துல வயல் தான். அந்த கொள்ளையில தண்ணி வச்சுட்டாங்கன்னு சொன்னா எல்லா பூச்சிலாம் வீட்டுக்குள்ள வந்துடும். தேள் வந்துடும், நண்டோகுழி வந்துடும், சில டைம்ல பாம்பு வந்துடும். அல்லேலூயா. அது அது பின்னு பின்னு பின்ன ஒரு மாதிரி அப்பா அந்த வழி சொல்லவே முடியாது, தூக்கமே வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வேதனை சேதப்படுத்துகிற இருக்கிறது. அருமையான, ஒருவேளை நீங்க ஆண்டவராக இயேசு இன்னும் நீங்க ஏற்றுக்கொள்ளல, ஞானஸ்நானம் தாமதப்படுத்துறீங்கன்னு சொன்னா, ஒருவேளை நீங்க ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தீங்கன்னு சொன்னா, உங்க மேல தேவனுடைய முத்திரை போடப்படாது இருக்குன்னு சொன்னா, அந்த நாள்ல இந்த வேதனையை அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. 5ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கும் அவைகளுக்கு உத்தரவு கொடாமல். அதாவது கொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படி உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷனை கொட்டும் பொழுது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும். அல்லேலூயா. இப்ப சொன்னல, தேள் கொட்டி ஒரு நாள்ல அந்த வேதனை நின்னுடும். ஆனா இந்த இது கொட்டுறது 5 மாசம் வரைக்கும் வலி இருக்குமா? அல்லேலூயா. 5 மாசம் வரைக்கும் என்ன பண்ணுமா? வலி இருந்துகிட்டே இருக்குமா? ஒரு நாள் வலி இருந்தாலும் தாங்க முடியல. ஆனா அதான் சொல்லப்படுகிறது, அந்த அந்த அதிகாரத்துல 10ஆம் வசனம் வாசிங்களா? அவைகள் தேளின் வாள்களுக்கு ஒப்பான வாளையும் அந்த வாளில் கொடுக்கையும் உடையதாய் இருந்தது. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜா உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேய பாஷையிலே அர்மகதன் என்றும் கிரேக்க பாஷையிலே அர்போலியன் என்றும் அவனுக்கு பெயர். முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று, இவைகளுக்கு பின்னு இன்னும் 2 ஆபத்து வருகிறது, இதோ வருகிறது. அல்லேலூயா. இது முதலாம் ஆபத்து. எது? இந்த தேர் கொட்டுறது முதல் ஆபத்து. இது 5 மாசம் முடிஞ்ச பிறகு அடுத்தது என்ன சொன்னா, 2ஆம் ஆபத்து இதோ வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையானவர்களே, அந்த வேதனை நிறைந்த அந்த ஆபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடையவர்களாய் மாற வேண்டும். இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளையாக நீங்க மாறணும். அப்படி மாறலன்னு சொன்னா இந்த வேதனை நிறைந்த காலத்தை ரொம்ப கஷ்டப்படுவீர்கள். அல்லேலூயா. இதுல ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னா, அந்த நாட்களில கடவுளால் மீட்கப்பட்ட ஜனங்கள் இந்த பூமியில இருக்க மாட்டார்கள். நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம். இமை பொழுதில் தேவன் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிற ஜனங்கள், அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய வருகைக்காய் அவளோடு காத்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ பயப்படாத, நான் உன்னை முத்திர மோதிரமா வச்சிருக்கிறேன். முத்திர மோதிரம் எங்க இருக்கும்? கையில தான் வச்சிருப்பாங்க. இது நம்ம 5 விரலே ஒரு விரலுக்கு பேர் என்ன பாரு? மோதிர விரல். மோதிரம் போடுறதுக்குன்னு ஒரு விரலை வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை அவருடைய கைகளிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்ல இருக்கிற யோவான்ல வாசிக்கிறோம், சங்கீதத்துல வாசிக்கிறோம், நாம் அவர் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமா இருக்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய கையில இருக்கிறோம். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் நம்ம என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கடந்த வீட்டு ஜபத்துல ஒரு வசனத்தை தியானிச்சோம், ஞாபகம் இருக்குல்ல? யோபு குடும்ப ஜபம் பண்ணினதுனால அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம்? 1, அவன் வீட்டை வேலி அடைத்தார். 2வது, அவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார். 3வது, அவனை தேசத்துல விருத்தி ஆக்கினார். என்ன மறந்துட்டீங்க? 3 நாள்ல மறந்துட்டீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். குடும்ப ஜபத்தின் மூலமாய் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், 1 குடும்பத்தை வேலி அடைக்கிறார். 2வது நம்ம செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கிறார். 3வது நம்முடைய தேசத்துல ஒவ்வொரு நாளும்
விருத்தி அடைய செய்கிறார். அல்லேலூயா. அப்ப கடவுளுடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்ப கடவுள் நம்ம மேல முத்திரை போடுறது போல பிசாசும் இந்த உலக ஜனங்கள் மேல முத்திரை போடுவான். சிலர் போட்டு வச்சிருக்கிறான், சிலர் போட போறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் போதை பொருளுக்காகவே உபயோகப்படுத்தப்படும் சீலை போட்டு வச்சிருக்கிறான். அல்லேலூயா. இன்னொன்னு, இந்த உலகத்துல ஒண்ணு நடக்க போகிறது. எல்லா மனிதருடைய கைகளிலும் ஒரு முத்திரை போட போகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11 - 18 வசனங்களை நீங்கள் வாசிக்கப்படும் பொழுது அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடைய இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு. கவனம் கேளுங்க. இப்ப உலகம் முழுவதும் ஒரே தேவனை வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போறாங்க. அது எப்படி இருக்குன்னு சொன்னா, அது ஒரு இப்ப ரோபோட் பார்த்திருக்கீங்களா? மனிதனுடைய செயல்களை அந்த இப்ப மனுஷனை போலவே அது பேசுது. இந்த பொம்மை பார்த்திருக்கீங்களா? சீனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை விற்பனைக்கு வந்திருக்கிறது. அதை போல ஒரு மிருகம் சொன்னா அந்த மிருகத்திற்கு பேசக்கூடிய அதிகாரம் இருக்குது, அற்புதம் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குது. அப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய ஒரு மிருகம் இந்த உலகத்திற்கு வரப்போகிறது. அது தன்னுடையவர்களுக்கு என்று ஒரு முத்திரை போட போகிறது. அந்த முத்திரை எங்க போடுவாங்கன்னா 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையை யாராவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவனை தவிர வேறு ஒருவனும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அல்லேலூயா. இப்ப எல்லாத்துக்கும் இப்ப ஆதார் கார்டு கைரேகை இதுதான் வந்துடுச்சு. அதை போல அந்த மிருகம் ஆட்சி செய்கிறப்ப வலது கையிலும் நெத்தியிலும் ஒரு முத்திரையை போடும். இப்ப பச்சை குத்துறாங்கல்ல, அதெல்லாம் இப்பதான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. வலது கையினுடைய எது வலது கை, அதுல இந்த இடத்துல இதுதான் அவங்க பதிக்கக்கூடிய இடம். ரெண்டாவது நெத்தி, இதுலதான் என்ன பண்ணுவான், அவன் தன்னுடைய முத்திரையை பதிப்பான். இதை யாரு பதிக்கலையோ அவங்களுக்கு எதையும் வாங்க முடியாது, எதையும் விற்க முடியாது. இந்த கொரோனா ஊசி போடலன்னா 100 நாள் வேலை இல்லைன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேலைக்கு சம்பளம் கிடையாது. அரசு அதிகாரிகளுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அரசு அதிகாரிகள் கட்டாயமா என்ன பண்ணணும், ஊசி போடணும், போட்டாதான் உங்களுக்கு வேலையில எடுத்துக்கொள்வோம். அந்த டைம்ல நான் ஒரு கம்பெனில வேலை செய்து கொண்டிருந்தேன். நீங்க கம்பெனிக்குள்ள வரணும், உங்க கார்டு பஞ்சாகணும்னு சொன்னா என்ன பண்ணணும், கொரோனா ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இப்ப அதை போலவே இப்ப அந்த முத்திரையை பதிப்பார்கள். அல்லேலூயா. அத சொல்லப்படுகிறது. அந்த முத்திரையை வலது கையில நெத்தியில. நீங்க சில பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் போறப்ப பெரிய பெரிய போறப்பெல்லாம் டோரு நீங்க போய் நின்னாலே என்ன ஆகும், டோரு தானா ஓப்பன் ஆகும்.
எதனால? அங்க ஒரு சென்சார் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த சென்சார் நீங்க அந்த இடத்துக்கு போன உடனே அந்த மனுஷனுடைய அந்த நிழல் பட்டாலே அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த டோர்ல இந்த டோர்ல இருந்து ஒரு 5 அடி நீ கிட்ட போற உடனே என்ன பண்ணும்? டோரு தானா ஓப்பன் ஆகும். நம்ம போன பிறகு தானா அது மூடிக்கும். இல்லையா? எதை வச்சு? நம்மளுடைய ஆளுடைய அந்த ஐடென்டிஃபிகேஷனை வச்சு திறக்கப்படுகிறது. அதே போலதான் இந்த முத்திரையை அது நீ நினைக்கிற ஒருவேளை பணக்காரங்களுக்கு தான் வைப்பாங்க, நிலம் உள்ளவங்களுக்கு தான் வைப்பாங்க, அப்படி கிடையாது. இங்க சொல்லப்படுகிறது அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான், பணக்காரங்க தரித்திரர் ஏழை சுயாதீனர் சொந்த தேசத்துக்காரங்க அடிமைகள் வெளியூர்ல வந்திருக்கிறாங்க, இப்படி யாரா இருந்தாலும் அவர்கள் நெத்தியிலும் வலது கையிலும் முத்திரை பதிக்கப்படும். இது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலத்தில் நடக்க போகிற ஆளுகை. அதற்கு நீங்க தப்பித்து கொள்ளணும்னு சொன்னா தேவனுடைய முத்திரை போடப்பட்டிருந்தா நீங்க தப்பிச்சுக்கலாம். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய தம்முடைய பிள்ளைகளை அவர் தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்கிறது கர்த்தரை தனக்கு தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்ம சில நேரத்துல அசால்ட்டா நினைக்கிறோம், இவனுக்கு வேற வேலையே இல்லை. கிறிஸ்தவங்களை பார்த்தா சிலருக்கு பைத்தியமா தோணுது, சிலருக்கு என்னமோ நினைக்கிறாங்க. அல்லேலூயா. நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம். அதே போலதான் ஒரு மனுஷன் கத்திக்கிட்டே இருந்தான், நோவா மழை வர போகுது, தேவன் உலகத்தை அழிக்க போறாரு, எல்லாம் பார்த்து சொன்ன இந்த கிழவனுக்கு வேலையே இல்லைடா, நம்ம நாட்டுல மழை பெய்ய போகுது. ஏன்னா அவன் மழையே பார்த்தது இல்லை, பனியை தான் பார்த்தாங்க தவிர மழைய பார்த்தது இல்லை. 120 வருஷம் சொல்லி சொல்லி பார்த்தாரு. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா அவங்கள கேட்கற மாதிரி இல்லை, அதனால நீ என்ன பண்ணு, உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து, ஒரு பேழையை கட்டு, இந்த யாரும் கேட்க மாட்டான், அதனால இந்த ஆடு மாடு பண்ணி இதெல்லாம் நீ ஏத்திக்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேழையை கட்டி ஏத்திக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா 8 பேர் மட்டும் தான் காப்பாற்றப்பட்டாங்க. அல்லேலூயா. 8 பேர் மேலதான் தேவனுடைய முத்திரை இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் காலம் தாமதம் பண்ண வேண்டாம். யாருக்கு என்ன எப்ப நடக்குன்னு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஒருத்தவங்க 1 லட்சம் ரூபா உனக்கு பணம் தான்னு சொல்றாங்க. இல்லைங்க நான் நாளைக்கு வாங்கிக்கணும்னு சொல்லுங்க, இப்பவே உங்களுக்கு சொல்லுங்க, இப்பவே கொடுங்க. அதெல்லாம் இல்லைங்க, பை வச்சிருக்கியா, பையனும் பரவாயில்ல, சட்டைகள்லாம் கட்டி திரும்பி போயிடுறாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர்ல வாசிக்கிறோம், இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர் என்று சொன்னால் வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்பிவித்துக் கொள்வீர்கள்? அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீ கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த காலத்துல கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அப்ப சபையும் இருக்காது, இயேசுவும் இருக்க மாட்டாரு, சத்தியத்தை சொல்றவங்களும் இருக்க மாட்டாங்க. அப்ப யார் தான் இருப்பா? பிசாசுடைய கூட்ட ஆளுகையும் அந்தி கிறிஸ்துவும் தான் உலகத்துல இருப்பாங்க. அப்ப மிகுந்த வேதனைப்படுவார்கள். அந்த வசனத்தை சொல்லப்படுகிறது, அந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. சொல்லப்படுகிறது, மக்கள் சாவை தேடி ஓடுவார்கள். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்களா? எல்லாம் எடுத்துக்கணும், இந்த வசனம் முக்கியம். அந்நாட்களில் வாசித்தபே, அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும். நீங்க சாவணும்னு ஆசைப்பட்டாலும் சாக முடியாது. ஏன்னா அவனுடைய கண்ட்ரோல் நீங்க மாட்டிப்பீங்க. அல்லேலூயா. சொல்லப்படுகிறது, மனுஷர்கள் சாவை தேடியும் காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசை வந்தாலும் சரி, நான் செத்து போடணும், இதுல இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஐயோ இந்த வேதனை தாங்க முடியல, செத்து போயிடலான்னு சொன்னாலும் சாவு வராது. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அந்த காலத்துக்கு நீங்க தப்ப வேண்டும் என்றால்
நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்ற முத்திரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியா நான் முடிக்க போகிறேன். நம்ம அடுத்து திருவந்து போக போறோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வசனத்தை வாசி நம்ம ஜெபம் பண்ணி திருவிருந்துக்கு போக போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரம் 16 19 வசனம் வரைக்கும் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிற்று. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கினைக்கு காரணமாய் இருக்கிறது. 21ஆம் வசனம் 20ஆம் வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியை காணப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியை தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியரங்கமாகும்படி ஒளியினிடத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாம் ஒளியினிடத்தில் வந்திருக்கிறோம். ஒளியாகிய இயேசுவிடத்தில் வந்திருக்கிறோம். இப்ப இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக, உலகத்தை தண்டிக்கும்படியான வரல. என்னால உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக, விடுதலை அடைவதற்காக நான் வந்திருக்கிறேன். யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை இல்லை. யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கலையோ அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது. அதனால ஒளியாகி இயேசுவிடத்துல வாங்க. நீங்கள் என்னை, அதாவது நீங்க தண்டிக்கப்படுவதற்கு காரணம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா ஒரே ஒரு காரணம், என்னை நீங்க புறக்கணிப்பதுதான் காரணம். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததான், அதுதான் அந்த தண்டனைக்கு காரணம். அதனால இயேசுவை என்ன பண்ணுங்க, உங்கள் இருதயத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நான் பேசுகிறது இது கடைசி பிரசங்கமா இருக்கலாம், அல்லது நீங்க கேட்கிறது உங்களுக்கு கடைசி பிரசங்கமா இருக்கலாம். ஆனால் நாட்கள் சவியுமாய் இருக்கிறது. இன்னைக்கு நாளைக்கு என்று நீங்கள் நாட்களை கடத்தி கொள்ள வேண்டாம். இன்றைக்கே ஆண்டவர் உங்களோடு பேசினார். ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்கிற என்று நீங்க சொல்லுகிறவர்கள் முழங்கால் படியிட்டு, ஒருவேளை இந்த நாளிலே புதிதாக வந்திருக்கிறவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஒருவேளை வசனம் உங்களோடு பேசியிருந்தா, வசனத்தினுடைய அந்த வல்லமை உங்களை தொட்டு இருந்தா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னையும் உம்முடைய பிள்ளையாக முத்திரை போடும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீரே. இந்த இடத்துல ஆண்டவரே, இன்னும் உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதிருக்கிற, ஞானஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுக்காதிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை எல்லாம் உள்ளத்துல பேசும். ஆண்டவரே, எவ்வளவு பயங்கரமான ஒரு ஆபத்தை உலகம் எதிர்கொள்ள போகிறது. கர்த்தரை அறியாத ஜனங்கள் மேற்கொள்ள போகிறார்கள், எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதை இந்த நாளிலே உங்களுடைய வெளிச்சத்திலே எங்களுக்கு காண்பித்தீரே. உங்களுடைய வசனத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பித்தீரே. உனக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர், இங்க வந்திருக்கிற பிள்ளைகளிலே ஆண்டவர், இன்னும் ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதிருக்கிற பிள்ளைகள் மனப்பூர்வமாக உம்மை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் உள்ளத்திலே உடைய வசனம் செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.